ஒரு நம்ம மைண்ட்லே வராத ஒரு ஊழியத்தை செய்கிற நபர் இருக்கிறாரு. தம்பி வாங்க. ஜீவன் 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 வெல்கம் வெல்கம். கரங்களை தட்டி அங்க அங்க ஜூட் ஃபேமிலி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க வந்திருக்கிறது சுவிட்சர்லாந்துல இருந்து வந்திருக்கிறாங்க. இல்லையா சொல்லுங்க. ஜூட் ஆண்டன், அவங்க ஒய்ஃப் ரூத், மக கேரன், இவங்க எல்லாம் வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து யூத் மீட்டிங்காகவே வந்து 5 நாள் நம்மளோட இருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ, அதுக்காக ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஜீவன் எங்க இருந்து வந்திருக்காருன்னா டெல்லியில இருந்து வந்திருக்கிறார். கன்னியாகுமரியில இருந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து எத்தனை மணி நேரத்துலமா? 56 மணி நேரத்துல பைக்ல சும்மா அப்படி போயிட்டு திரும்பி வர்ற ஆட்கள். ஒரு டீமா பைக் ரைட் பண்ணிட்டு அந்த அந்த பைக் கூட இங்க நிக்குதுன்னு நினைக்கிறேன். கடைசியில ஃபாதரோட இருந்த அந்த பைக்ல ஜோம் பண்ண போறோம் நாங்க. ஸோ வெறுமனே ஒரு ரைடரா இல்லாம இதை வந்து இது ஒரு விஷனாவும் எடுத்துட்டு போய் அவங்க போற ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற முக்கியமான சிட்டில டவுன் டவுன் ஏரியால அவங்க வந்து ஆண்டோடைய கைப்பிரதிகளை கொடுத்து ஒரு ஊழியமும் செய்யறாங்க. அல்லேலூயா. ஸோ ரொம்ப யூனிக்கான காரியம். ஒரு சின்னதா ஒரு விட்னஸ் சொன்னவர். அதுக்கப்புறம் பிரைஸ் லார்ட். கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பேர் ஜீவன். நான் டெல்லியிலேருந்து, எங்கள் அப்பா அம்மா டெல்லியில் பைபிள் ஷாப் வச்சுருக்காங்க, கிறிஸ்டியன் கேலரிங்கிற பேரில். எனக்கு வந்து பைக் ரைட்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு 4 வருஷமாக பைக் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். பைக்குனா வாடகைக்கு பைக் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். வீட்டில் சில பிரச்சனைகள் நடக்கும், அதுக்கு மத்தியில் பைக் எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போயிடுவேன். அம்மா அப்பா கூட சில பிரச்சனைகள் நடக்கும், ஃப்ரெண்ட்ஸு கூட இப்போ சில பிரச்சனைகள் இருக்கும். பைக் எடுத்துகிட்டு எங்கே போயிடுவேன், எங்கே போவேன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணோம் இவ்வளோ தூரம் வந்துட்டுமான்னு. ஏன்னா திருப்பி வரும்போது ரொம்ப தூரமாக இருக்கும். ஒரு தடவை நான் டெல்லியிலேருந்து ஆக்சுவலி சைனா பார்டருக்கு போயிட்டேன். சைனா பார்டரில் வந்து என்னை நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேலே நீ போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா சைனா பாஸ்போர்ட் வேணும், இதுக்கு மேலே பைக் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் பைக் ரைட் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து மோகன் சிலாஸ் அப்பா வந்து நான் தூத்துக்குடியில் 4 மாவடியில் சந்தித்தேன். அப்போ வந்து சொன்னார், நீ இந்த மாதிரி பைக் ரைடு பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 50க்கும் போது இது குறித்து சொன்னேன். அப்பா சொன்னாங்க, நீ இந்த மாதிரி பைக் ரைடு போகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பட் இது மாதிரி மினிஸ்ட்ரி நீங்கள் பண்ணபடி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க. அப்பா சொன்னாங்க, பைக்கில் போகும்போது நீங்கள் ட்ராக்ஸ் ஊழித்து பாருங்கள், ட்ராக்ஸ் நாங்கள் தரோம் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களும் என் கூட பைக் ரைடு என்ன மாதிரி அவங்களும் என்ன மாதிரியே யூபி அந்த பகுதியில் இருக்காங்க. பைக் ரைட் பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் வந்து மும்பையிலேருந்து ஒரு தடவை சைனா போயிருந்தோம். சைனா போயிருக்கும்போது அவங்க லோக்கல் சர்ச்சில் ஒரு 3000 ட்ராக்ஸ் எங்களுக்கு தந்தாங்க. அந்த ட்ராக்ஸ் எல்லாம் பைக்கில் கட்டிக்கிட்டு போகிற வழியில் நாங்கள் ட்ராக்ஸ் கொடுத்துட்டே போனோம். போகிற வழியில் என்னென்ன சிட்டி இருக்கோ அந்த வழியில் நாங்கள் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு என்னென்ன சிட்டி இருக்கோ அந்த மாதிரி ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போனோம். குறிப்பிட்ட சம்பவம் எனக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 12 ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் நான் போகாத ரைடே இல்லை. இன்னும் அருணாச்சல் பிரதேஷ் மட்டும் தான் போகல. அது கொஞ்சம் பிரச்சனைகள் நடக்கிறதுனால அங்கேயே கூடிய சீக்கிரம் போயிடுவோம். பிரச்சனைகள்லாம் முடிக்க முடியாது, ஜெபம் பண்ணணும், அதுவும் போயிடுவோம். நாங்கள் ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு இது மட்டும் சொல்கிறேன். நாங்கள் ஒரு குஜராத்தில் நாங்கள் ஒரு 4 பேர் கொண்ட குழு பைக் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ குஜராத்தி ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அங்கே லோக்கல் சர்ச்சில் எங்களுக்கு குஜராத்தி ட்ராக்ஸ் கலெக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ வந்து 15 நிமிஷம் தான் ஒரு இடத்துல நிற்போம், அதுக்கு மேலே நிற்க மாட்டோம். அப்போது எங்களை வந்து என் ஃப்ரெண்ட்ஸு 2-3 பேர் ஓடிட்டாங்க. என்னை மட்டும் பிடிச்சி ஒரு ரூமில் போட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாக்கே தெரியாது. இது லைவில் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஓகே. ரூமில் போட்டு அடிக்கலை, ஒருத்தர் மட்டும் தான் என் மேலே கை வச்சாரு. பட் எங்கள் ஒரு ரூமில் போட்டாங்க. சொல்லு உன்னை யார் அமிச்சா, சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து கடைசி வரைக்கும் என்னை ஆண்டவர் தான் அமிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அந்த ரூம்லேயே தான் எனக்கு அந்த பார்லேஜி பிஸ்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க, டீ மட்டும் தான் கொடுப்பாங்க. நான் அந்த ரூம்பை விட்டு என்ன வெளியே, அந்த வெளிச்சமே எனக்கு இல்லை, இருட்டான ஒரு ரூம்பு. அதில் போட்டு நீ சொல்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டோம், எனக்கு 2 நாளுமே நான் ஆண்டர் தான் அமிச்சாரு. நீங்கள் என்ன என்னால் பண்ணாலும் சரி, என்னை ஆண்டர் தான் அமிச்சாருன்னு கடைசியில் 2 நாள் கழிச்சு என்னை ஓப்பன் பண்ணி நாங்கள் நினச்சோம் இந்த மாதிரி கிறிஸ்துவங்கள்லாம் காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் உன்னை கேட்டோம். ஆனால் நீ ஆண்டருக்காக உண்மையாக 2 நாளாக நீ மனசே சொல்ல, ஆண்டருக்காக நீ உண்மையாக இருக்க,
அதனால நாங்க வந்து நீ உன் ஆண்டருக்காக உண்மையா இருக்க, அதனால நாங்க விடுறோம் உன்னை, நீ யாரு காசு கொடுத்து இங்க வரல அப்படின்னு அந்த மக்கள் சொல்லி என்னை தனியா அமைச்சிட்டாங்க. இன்னமேட்டு நீ இந்த ஊழியத்தம் பண்ணாத அப்படின்னு. நாங்க இருந்து வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல, அங்கிருந்து உயிரோட வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஆண்டவர் கிருபை செஞ்சு என்னை அங்கிருந்து வர வச்சாரு. இப்ப கூட நாங்க ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தோம். தாத்தாவை இப்ப கூட நாங்க கன்னியாகுமரில இருந்து ஸ்ரீநகர் போகும்போது தாத்தாவை சந்தித்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனோம். கிட்டத்தட்ட 24,000 ட்ராக்ஸ் ஆல் ஓவர் இந்தியா 5 பேர் சேர்ந்து கொடுத்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கிறிஸ்டின் தான், நான் மட்டும் தான் கிறிஸ்டின். அவங்கள அதை நடத்திட்டு இருக்கேன், அதுக்கோசரம் ஜெயிச்சுக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்களும் இந்த சுவிசேஷ ஊழியங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான ஊழியம். ஏன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு ஊழியம் வரும்போது சுவிசேஷ ஊழியனால தான் நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப முக்கியமாக ஊழியம் இவ்வளோ பெருசாக தொடங்குறதுக்கு காரணம். ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவிலலாம் வெளிநாட்டிலேருந்து நிறைய சுவிசேஷ ஊழியர்கள் வந்தாங்க. அதனால் சுவிசேஷ ஊழியம் ரொம்ப முக்கியம். நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் கிறிஸ்டின் பிலீவர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் முடிஞ்சபடியாக ஒரு வசனத்தை சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த பாட்டு, கோஸ்பல் பாட்டு, தாத்தாவோட பாட்டுலாம் கேட்க வைங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வச்சு இந்த சினிமா பாட்டெல்லாம் போடுறீங்க. ஸ்டேட்டஸ் வைக்கிறது நல்லது தான், பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோட பாட்டு போட்டு ஸ்டேட்டஸ் வைங்க. ஏன்னா ஒருத்தர் கேட்கும்போது அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஆண்டவரோட பாட்டு கேட்பாங்க. அதனால தான் சுவிசேஷ ஊழியம் வளரும். அதனால நீங்கள் வந்து ஆண்டவரோட பாட்டு போட்டு ஸ்டேட்டஸ் வைங்க. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்கள் இந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நான் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து சொல்லுங்க, சுவிசேஷ ஊழியத்தை சொல்லுங்க. ஆண்டவர் கிருபை செஞ்சு எல்லாத்தையும் கிறிஸ்துவராக மாற்றி எல்லாத்தையும் ஆவிக்குரிய வலையில் கொண்டு வருவார். ஆமென். ஆண்டவரே, இந்த ஜீவனுக்காக நாங்க தேங்க் பண்றோம். இந்த யூனிக்கான ஒரு ஜாலி ரைட ஹோலி ரைடா மாத்திக்கிட்டாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த எல்லா ஸ்டேட்ல எல்லா சிட்டில அவங்க கொடுத்த ட்ராக் எல்லாம் கிரியை செய்வதாக, இந்த விதைச்ச விதை சுவிசேஷ விதை எல்லாம் எழுப்புதல்ல பலத்த அறுவடையாய் மாறட்டும். அதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஊழியத்தை புள்ள கையில தந்து ஆண்டவரே அதை இதுவரை நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பேரு மட்டும் ஜீவன் இல்ல ஆண்டவரே, ஜீவாதிபதியை அறிவிக்கக்கூடிய ஒரு பேர்டனை உள்ள தந்திருக்கிறதுக்காக நன்றி. இது ஒரு மினிஸ்ட்ரியா கன்வெர்ட் ஆகட்டும், இது ஒரு ஊழியமா கன்வெர்ட் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு விதத்திலையும் ஊழியம் செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு யூனிக்கா நீங்க அதை கையில தர்றதுக்காக உமக்கு நன்றி. நாங்க பிளஸ் பண்றோம். அநேக ரைடர்ஸ் வந்து எழும்பட்டோம். தேசத்தின் உருவ நடந்து ஜெப ரைடா அது எல்லாம் மாறட்டும், ஜெப ஊழியமா அது மாறட்டும்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. 4 நாட்களும் இசை வாசித்த